சிம்ம ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இந்த 12 நாட்களுக்குள்ள பலன்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அந்த 12 நாட்களுக்குள்ள ஒரு யோகமான தேதிகள், அதிர்ஷ்டமான தேதிகள், அவர்களுக்கான ஒரு முன்னேற்ற முயற்சியை தரக்கூடிய தேதிகளை நான் குறிப்பிட்டு அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள், நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம், கேது பகவானுடைய மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சுக்கிர பகவானுடைய பூர நட்சத்திரம் 4 பாதங்களும், சூரிய பகவானுடைய உங்கள் ராசி அதிபதியினுடைய சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், ஆக 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது. இந்த மாதத்தில் இந்த ராசிக்கு உண்டான கிரக அமைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல மகர ராசியில் சனி பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 2ஆம் இட அதிபதி புதன் பகவானும் 11ஆம் இட அதிபதி புதன் பகவானும் சூரியனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இப்போது இருக்கின்றார். அதற்கு அடுத்தாப்புல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருக்கின்றாரு. அதற்கு அடுத்தாப்புல 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். இது இந்த மாதத்துக்குள்ள கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன நற்பலன்களை செய்யும், என்ன கெடுபலன்களை செய்யும்? முதலாவதாக ராசி எடுத்துக்கிறோம். இந்த ராசியே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றன. நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடம். அதாவது எதையுமே போராட்டம் பண்ணி வெல்லக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பில் இந்த சூரியன் மகர ராசியில் பகை வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். அப்போ இந்த ராசிக்காரவங்களுக்கு இது ஒரு போராட்டமான மாதமாக இருக்கும் அப்படின்றத இது காட்டுது. காரணம் என்னன்னா, அது மட்டும் இல்லாமல் சூரியன் மகர ராசியில் காலபுருஷனுக்கு 10ஆவது இடத்துல திக்பலம் பெறுவார். இந்த நேரத்தில் இவங்க எடுக்கிற வேலை சம்பந்தமான முயற்சிகள் பலிதமாகும். இந்த நேரத்தில் இவங்க தொழில் விஷயமா மற்ற எந்த விஷயமானாலும் சரி, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில், வேலை, வருமானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இவங்க இந்த நேரங்களில் ஒரு வேலைக்கான முயற்சிகள் மேற்கொள்கிற போது அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அமைப்பில் சூரியன் இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் நமக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவர் நன்மை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றார். அதே மாதிரி தனவாக்கு குடும்பாதிபதியும் 11ஆம் இட அதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த குடும்பத்தில் லாபங்கள் இருந்தாலும் கூட சண்டை சச்சரவுகளுக்கு அடித்தளமாக அமைஞ்சுவிடும். கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வாக்குன் அடிப்படையில் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், இது அல்லாமல் நம்ம சார்ந்த நண்பர்கள், இது அல்லாமல் வெளியாட்கள், நாம் போகிற இடங்களில் இருக்கிற வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற தேவையில்லாத ஒரு சில வாக்குகளால் நம்ம ஒரு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வந்துடும். அப்போ இந்த நம்ம நாவை கட்டி காக்கணும், கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லி. அதேமாரி ஒரு 10 ரூபா எடுத்து நம்ம செலவு பண்ணுறோன்னாலும் அதை சிக்கனமாக இருந்து செலவு வைக்கக்கூடிய காலம். நாம் தோணும் செலவு பண்ணோம்னா கடனில் கொண்டு முடிச்சு விட்டுரும். அதேமாதிரி உடல்நிலையில் கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டுகள் கூட நமக்கு நடக்கும். அதாவது காய்ச்சல் தலைவலின்றது ஒரு எதிர்பாராத விஷயம்தான். அதுலேயும் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். சாதாரண காய்ச்சல் தானே சொல்லி அசால்ட்டாகவும் நம்ம விட்டுறக்கூடாது. மருத்துவ செலவுகளை நாம் மேற்கொள்ளணும். 2வது, இந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், உங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் என்ன செய்வார்? வாக்கில் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவார். அப்போ ஏதாவது ஒரு குழப்பங்களை கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணுவார். புரியுதுங்களா? அப்போ கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இப்போ லாபம் எவ்வளவு இருந்தாலும் தொழில் மூலயமாக, வேலை மூலயமாக, வருமானத்தின் மூலயமாக என்ன லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கைப்பிடிக்கிற மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்துல ஒரு கணிசமான லாபத்தை நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம். சரி, அதுக்கு அடுத்தாப்புல 7ஆம் இடம் சனி. இது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னால், சிம்மராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் கண்டக சனி அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இந்த கண்டக சனி என்ன செய்யும்? 7ஆம் இடம் களத்திரம்.
அதேமாரி களத்திரத்துக்கு 7ஆம் இடம் சிம்மராசி. அப்ப 7க்கு 7. அப்ப 7 வந்து என்ன அப்படின்னா களத்திரம். கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள், அந்நியர்கள், நம்மளுடைய மூத்த குடும்பத்தில வந்து மூத்த உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து அந்த 7ஆம் இடம். அப்ப இந்த இடத்துல வந்து கண்டக சனி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவங்கள் மூலியமாக நமக்கு குடும்பத்தில சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். அதாவது என்ன செய்கின்றோம்? என்ன பேசுகின்றோம்? என்னத்த வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்றது தெரியாமலேவும், முன்பின் யோசனை இல்லாமலேவும், அதாவது தெரிஞ்சும் கூட சில நேரத்தில பேச வேண்டிய வாய்ப்பு, தெரியாமல சில நேரத்தில பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார். அவர் 7ஆம் இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல வரம்போது அவருடைய வேலைய கண்டிப்பாக செய்வார். அப்ப இந்த இடத்துல வந்து நாம அவர வந்து வழிபட்டு, அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நாம தப்பிக்கிறதுக்குள்ள வழிய தான் நாம தேடிக்கிறணும். அப்ப இதுலயும் நம்ம கணவன், மனைவி உறவுகள்ல வந்து நம்ம கவனமா இருக்கணும். அந்நியர்களுடைய சவகாசம், அதாவது பழக்கவழக்கங்களையும் நம்ம கவனமா இருக்கணும். கணவனுடைய உறவு முறைகள், மனைவியுடைய உறவு வழிகள்லயும் நம்ம பேச்சுவார்த்தைகள குறைச்சு கவனமா இருக்கணும். அப்படிங்கிறத பத்தி இந்த கண்டக சனி உணர்த்துது. அதுக்கு அடுத்தாப்புல வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பெண்களுடைய மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது எப்படின்னு கேட்டா, மறைந்து கிடக்கின்ற ரகசியங்கள், புதையல்கள், பரிசு பொருட்கள், பேரும் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த 8ஆம் இடம். அந்த இடத்துல இப்ப ராகு பகவான் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த ராகு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக உங்க குடும்பஸ்தானத்த பார்க்கறனால, குடும்பத்தின் மூலியமாகவும் தூரதேச பிரயாணங்கள், அதாவது சின்ன பிரயாணங்களோ கூட இருந்தாலும், நாம வந்து கவனமாக பயணங்கள் மேற்கொள்ளணும். ஒரு குடும்பம் வந்து குடும்பத்திலேருந்து நம்ம வெளியேறுறோம் அப்படின்னு சொன்னா, கவனமா பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து இந்த 8ஆம் அதிபதி காட்டுது. ஏன்னா, அதன் மூலியமா வந்து நமக்கு வந்து ஒரு பேருக்கு களங்கம். அதாவது தேவையில்லாம வந்து ஏதாவது ஒரு பயணங்கள்ல வந்து ஒரு அலைச்சல குடுத்துட்டு, அந்த அலைச்சல் மூலியமா நாமளே வந்து நம்மள சலிச்சுக்கிறது. இப்ப அந்த மாரியெல்லாம் பிரச்சனைகள் வரம்போது, அந்த ராகு வந்து அதத்தான் அந்த இடத்துல செய்வார். விபத்து கண்டங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்புகள் வந்து அதில இருக்கும். அதனால வந்து பிரயாணங்கள்ல, வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனமுடன் இருக்கணும். நம்மளுடைய பேரும் புகழுக்கு களங்கம் வராம பார்த்துக்கிறணும். நம்மளுடைய பேரும் புகழுக்கு களங்கம் வராம பார்த்துக்கணும். இதைத்தான் அந்த 8ஆம் இடம் உணர்த்துகிறது. அதுக்கப்புறமா உங்க 5ஆம் அதிபதி குரு பகவான் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்க ராசிய 5ஆம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதேமாரி அவருடைய சொந்த வீட்டையும் 9ஆம் பார்வையால பார்த்துக்கிறனால, ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நாம மீண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நமக்கு குறையுது. அதுதான் உண்மை. இப்ப இது வந்து இந்த கிரக அமைப்புகளுக்கு வந்து இதைத்தான் அது செய்யும். சரி, இதே பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள், வரவுக்கு மேல செலவு, செலவுக்கு மேல வரவு இருந்தா பிரச்சனை இல்ல. லாபங்கள், தொழில்கள் வந்து நமக்கு கைப்பிடிக்குது. இக்கட்டான சூழ்நிலைகள குடுக்குது. வேலை செய்ற இடங்கள்ல பிரச்சனைகள் வருது. சம்பள உயர்வு இல்ல. கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான வழி வாய்க்காலும் இல்ல. ரொம்ப நாளா வேலை செய்றேன். அதுக்கான பதவி உயர்வுகள் இல்ல. எப்பவுமே ஒரு கீழ் மட்டத்திலே தான் நான் இருக்கிறேன். இதெல்லாம் எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்றத அது வந்து இந்த மாதங்கள்ல 12ஆம் தேதிகளுக்கு மேல உள்ள பலன்கள்ல அத நீங்க பார்த்துக்கலாம். ஆனா, இந்த 12 நாட்களுக்குள்ள இந்த சிம்ம ராசிக்காரவங்க ஒரு மிகுந்த அதிர்ஷ்டமான ஒரு 3 தேதிகள்ல ஒரு நல்ல அதிர்ஷ்டத்த சந்திக்க போறாங்க அப்படின்னா, அந்த தேதிகள் என்ன அப்படின்னு கேட்டா, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. இந்த 6, 7, 8 இந்த 3 தேதிகள்ல கண்டிப்பா சிம்ம ராசிக்காரவங்க ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்த சந்திக்க போறாங்க. அது எப்படின்னு கேட்டா, அதாவது 11ஆம் அதிபதி புதனும், 5ஆம் அதிபதி குரு பகவானும், 2ஆம் அதிபதி புதன் பகவானும் ஒருவருக்கொருவர் சம்பந்தப்படும் பொழுது, ஒருவரைக்கொருவர் பார்த்துக் கொள்ளும் பொழுது, இதில யாராவது ஒரு ஆள் பார்த்தாலும், அந்த நாட்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டமான நாட்கள் தான். அதுக்கு இடையில விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அந்த கிரகங்களோடு சேராமல் இருக்கணும். அவருடைய சேர்க்கை வந்து 9ஆம் தேதி வந்துருது. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் தான். அதனால அந்த விரையாதிபதி வர்றதுக்கு முன்னாடியேவும் 6, 7, 8 வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல யோகமான தேதிகளா இருக்கு. அந்த தேதிகள்ல ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறதுனாலயும், உங்க லாபாதிபதியும் திக்பலம் பெற்ற சூரியனோடு இருக்கின்றதுனாலயும், உங்களுடைய சுகாதிபதி செவ்வாய் குரு பகவானை 4ஆம் பார்வையாக மேசத்தில் பார்க்கிறதுனாலயும், குரு பகவான் 5ஆம் அதிபதி அந்த இடத்துலேருந்து இன்னொரு பார்வை இருக்குது குரு பகவானுக்கு. ஒரு ஸ்பெஷல் பார்வை. இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா 10ஆம் பார்வை அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த 10ஆம் பார்வை இந்த இடத்துல வேலை செய்யுது. மேச ராசியிலேருந்து குரு பகவான்
இந்த சூரியனையும், புதனையும், செவ்வாயும் 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 10ஆம் பார்வை வந்து மிகுந்த சிறப்பான பலன்களை தரக்கூடியது. அந்த 10ஆம் பார்வையில பாருங்க, உங்க ராசி அதிபதியும் அதில இருக்கிறார். லாப அதிபதியும் அதில இருக்கிறார். உங்க பாக்கியாதிபதியும் அதில இருக்கிறார். அப்ப 5ஆம் அதிபதி இத்தனை பேரையும் பார்வை செய்வதனால, அந்த நாட்கள் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய நாட்கள். இப்ப இந்த 5ஆம் இடம் என்ன சொல்லுது? ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். பங்கு வர்த்தகத்தை குறிக்கக்கூடிய இடம். நாம வந்து ஒரு முதலீடு பண்ண போறோம். ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ண போறோம். ஒரு பணம் சேமிப்பு புத்திரர்களுக்கான வந்து அதாவது பிள்ளைகளுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ண போறோம். அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து இந்த 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இவர் வந்து அந்த சூரியனையும், புதனையும், செவ்வாயும் 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய நாளாக அந்த 3 நாட்கள் இருக்கும். அந்த நாட்கள்ல வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா? ஒரு பண வரவு இருக்காதா? உதாரணமா ஒரு ஒரு லாட்டரி சீட்டே வாங்குறோம். அதன் மூலியமா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதா? பணம் வாங்க மாட்டோமா? அதுக்கும் கூட அந்த நாள் ஒரு மிகுந்த உகந்த நாள் தான். அந்த 3 நாட்கள். ஆக நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் சரி, அது வெற்றி அடையக்கூடிய நாட்கள் தான் அது. நல்ல காரியங்களை அந்த 3 நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளுங்க. உங்களுக்கான நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். குரு பகவானுடைய 10ஆம் பார்வை மிகுந்த சிறந்த பார்வை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை வெற்றியாக்கிக் கொள்ளுங்கள். இந்த பதிவில வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள நீங்க பதிவ கேட்டு தெரிஞ்சு பயன்பெறுங்கள் நண்பர்களே. நன்றி. வணக்கம்.